விமல் வீரவங்ச வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் ஓஷன் வியூ டெவலப்மெண்ட் நிறுவனத்தின் ஊடாக நிதி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. அங்கீகரிக்கப்பட்ட நடைமுறையை மீறும் வகையில் 44 மில்லியன் ரூபாய் செலவில் நாளேடுகள் மற்றும் நாட்காட்டிகளை அச்சிட்டதாக குற்றச்சாட்டு. வர்த்தக நோக்கில் கஹதுடுவ மற்றும் மத்தேகுட பகுதிகளில் நிர்மாணிக்கப்பட்டு 71 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 5 வீடுகளை குறைந்த விலையில் மதிப்பீடு செய்து நெருங்கிய உறவினர்களுக்கு வழங்கியதாக குற்றச்சாட்டு. இந்த வீடுகள் விமல் வீரவங்சவின் மருமகனின் மனைவி, சகோதரியின் மகனின் மனைவி, சகோதரியின் கணவர், தங்கையின் கணவர் மற்றும் மனைவியின் சகோதரனின் மனைவி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. வீடுகளின் உண்மையான பெறுமதிக்கு அமைய தமக்கு வாடகை செலுத்த முடியாது என வீடுகளில் வசிப்பவர்கள் சத்திய கடதாசி ஒன்றை தம்மிடம் வழங்கியுள்ளதாக நாட்டின் வீடமைப்பு மற்றும் சொத்து அபிவிருத்திக்காக அரசாங்கத்தினால் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் அரசு நிறுவனமான வரையறுக்கப்பட்ட ஓஷன் வியூ டெவலப்மெண்ட் நிறுவனம் குறிப்பிட்டது. ஓஷன் வியூ டெவலப்மெண்ட் நிறுவனத்திற்கு 12 பேரை சேவையில் இணைத்து வருடாந்தம் 6 மில்லியனுக்கும் அதிக நிதியை அவர்களுக்கு சம்பளமாக வழங்கி அவர்களை விமல் வீரவங்சவின் முழுநேர அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு. විශාල ප්‍රමාණයකට මූල්‍ය වංචාවක් මේ. பாரியளவிலான நிதி மோசடி இது தொடர்பில் FCID-யினால் விசாரணை நடத்தப்படுகின்றது. குற்றம் இழைக்கப்பட்டதை நிரூபிக்க சாட்சிகள் உள்ளன. தவறு செய்யும் விமல் வீரவங்ச சுதந்திரமாக நடமாடுகின்றார். 2 விதமாக சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. சாதாரண அரசு ஊழியர் ஒருவர் ஒரு சிறு திருட்டில் சம்பந்தப்பட்டிருந்தால் அவருக்கு தண்டனை வழங்குகிறார்கள். மில்லியன் கணக்கான பண மோசடியில் ஈடுபட்ட அமைச்சர்களுக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது நல்லாட்சி அல்ல. தயவு செய்து நல்லாட்சி என்று நாங்கள் கூற வேண்டுமானால் அதனை நிறைவேற்ற வேண்டும். අපි විධායකයන් සහ ආණ්ඩුවෙන් කරනවා.